Jesus. Amen. Hallelujah. Jesus, keep me near the cross. உம்முடைய சிலுவை அண்டையில் என்னை வைத்துக் கொள்ளும். இன்றைக்கும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கணும். சொன்னது போல ஒரு ஆராதனை துதி ஆராதனையாக அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அண்டையிலே அன்றைக்கு அநேகர் நின்று கொண்டிருந்தார்கள். அதனுடைய மேன்மையை அறியாமல் அநேகர் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாம் பாக்கியம் பெற்றவர்கள். அந்த சிலுவை அருகிலே நாம் நிற்க வேண்டும். அந்த ஆசைதான் நமக்குள்ள வரணும். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய சிலுவை அண்டையில் என்னை வைத்துக் கொள்ளும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த காரியங்களையும் நான் மேன்மையாக நினைக்காம, என்னுடைய பலன், என்னுடைய திறமை, என்னுடைய சொத்து, உயர்வு, பதவி, பெருமைகள், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சிலுவைக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அது மாத்திரமல்ல, நாம் அழிந்து போகாதபடிக்கு, நாம் கெட்டு போகாதபடிக்கு, நம்முடைய பாவங்கள் நம்மை அழித்து விடாதபடிக்கு நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகம் பல முயற்சிகளை செய்க, தங்களுடைய பாவங்களை போக்குறதுக்காக பல முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த ஜனம் கூட தங்களுடைய பரிசுத்தத்துக்கு, தங்களுடைய வாழ்க்கைக்கு, பரலோகத்திற்கு நிறைய காரியங்களை சிலுவையை விட்டு சுத்தி வெளியே தேடுறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் நிருபத்தில் எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே அன்றி வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட நான் இடம் கொடுக்க மாட்டேன். அவருடைய சிலுவையே அன்றி, அவருடைய சிலுவையே அன்றி வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சிலுவை தான் நம்முடைய மேன்மை. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே நான் அடிக்கடியாய் யோசிக்கிறது, ஆண்டவரே உம்முடைய சிலுவையின் அன்பினால என்னை நிரப்பும். நான் யோசிச்சு பார்ப்பேன், என்னுடைய மேன்மை எது அப்படின்னு சொன்னா அவருடைய சிலுவை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்காக மரித்ததினாலே இன்றைக்கு நான் நிற்கிறேன். இன்றைக்கு நாம் நிற்கிறோம். என்னுடைய மேன்மை அவருடைய சிலுவையில இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல அந்த கோரஸ் ரொம்ப அழகா இருக்குது. In the cross, in the cross be my glory ever, till my ransomed soul shall find rest beyond the river. பரலோகம் போகிற வரைக்கும், பரலோகம் போகிற வரைக்கும் என்னுடைய மேன்மை சிலுவை. இன்னைக்கு நமக்கு நம்முடைய ஆத்துமா இளைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா, சிலுவையே நம்முடைய மேன்மை என்பதை அறியாமல் நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம். நம்மை ஆறுதல் படுத்த இளைப்பாற பண்ணுகிற ஒரு இடம் சிலுவை. ஹல்லேலூயா. சிலுவையின் அருகே அவரை தியானிக்கிற தியானம் நம்முடைய ஆத்துமாக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஒரு இன்பமான அனுபவம். ஆண்டவருடைய சிலுவையை பார்த்து கொண்டு அவைகள் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க இந்த முதல் சரணத்தையும் இந்த கோரஸையும் மட்டும் பாடலாம். ஜீசஸ் கீப் மீ நியர் த கிராஸ். Jesus, keep me near the cross. There's a precious
precious fountain, free to all a healing stream, flows from Calvary mountain. In the cross, be my glory ever, till my ransom soul shall find. தமிழ்லையும் பாடலாம். முதல் சரணத்தையும் கோரஸையும் தமிழ்லையும் பாடலாம். In the cross, be my glory ever, till my ransom soul shall find rest beyond the river. மீட்பரே மீட்பரே எந்த மேன்மை நீரே, மண்ணில் வாழும் நாள் வரை நன்மை செய்குவீரே. எந்த மேன்மை நீரே, மண்ணில் வாழும் நாள் வரை நன்மை செய்குவீரே. மீட்பரே மீட்பரே எந்த மேன்மை நீரே, மண்ணில் வாழும் நாள் நன்மை செய்குவீரே. மீட்பரே மீட்பரே தமிழில் இதை பாடும்போது, நான் தனியாய் பாடும்போது இப்படிதான் பாடுவேன். சிலுவையே சிலுவையே எந்த மேன்மை சிலுவையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீட்பை சிலுவையின் மூலமாக உண்டாக்கினார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவருடைய சிலுவையின் அருகே இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டு அவரை பார்க்கும் போதே நம்முடைய வாழ்க்கையில தேவையான எல்லா காரியங்களையும் நமக்குள்ளே செய்ய அவர் வல்லவர். அவரை தியானிக்கும் போது, அன்றைக்கு ஏதோ 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அந்த சரித்திரம் முடிந்தது என்று அல்ல, இன்றைக்கும் அந்த சிலுவையின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை தியானிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அது மாற்ற வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் இருக்கு. குருசின் மேல் காண்கின்றதார் இவர், நான் பார்க்கிற இவர் யார்? சிலுவையின் மேல், குருசு என்றால் சிலுவை, சிலுவையின் மேல், குரூசின் மேல் காண்கின்றது யார் இவர்? பிராணநாதன் என் பேர்க்காய் சாகின்றார். இந்த பாடல ஒரு தியானமாக அநேக சரணங்கள் இருக்குது. அதை ஒரு தடவை நம்ம பாடலாம். அதை பாடும்பொழுது வரிகளை நாம் பார்த்து உணர்ந்து தியானித்து நாம் பாடலாம். குரூசின் மேல் காண்கின்ற குரூசின் மேல் காண்கின்ற பிராணநாதன் என் பேர்க்காய் சாகின்றார். பிராணநாதன் என் பேர்க்காய் சாகின்றார். பாவத்தின் காட்சியை ஆத்மாவே பார்த்தினாய். பாவத்தின் காட்சியை
நேசத்தை பார்க்கும்போது நாம் செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய காரியங்கள் இவைகள் தான். தேவனின் பிள்ளையா ஜீவிப்பேன் நானிதோ. உண்மையாக உணர்ந்து என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக ஓ ஹல்லேலூயா கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் ரோசினின் காட்சியை தரிசித்து தேருவே லூசினின் காட்சியை தரிசித்து தேருவே சத்ருக்கள் தூஷணம் நேசத்தை சிந்திப்பேன் நீத்தமும் கிருசினோடு நேசத்தை சிந்திப்பேன் பாவத்தின் சோதனை அண்டையிலே சிலுவை அண்டையிலே சத்துருக்கள் கூட்டமாய் சண்டைக்கு சோல்கையில் சத்துருக்கள் கூட்டமாய் சண்டைக்கு சோல்கையில் சிலுவையில் காண்கின்ற நேசத்தை
நேசத்தை ஆத்மாவே சிந்திப்பார். இம்மானுவேலே நீ என்னையோ நேசித்தீர். இம்மானுவேலே நீ என்னையும் நேசித்தீர். இம்மானுவேலே நீ என்னையும் நேசித்தீர். மார்பிள கைகளை வைத்துக்கொண்டு சொல்லமா, இம்மானுவேலே நீ என்னையும் நேசித்தீர். இம்மகா நேசத்தை ஆத்மாவே சிந்திப்பார். இம்மகா நேசத்தை ஆத்மாவே சிந்திப்பார். இம்மானுவேலே நீ என்னையோ. ஓ இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற பெயரோடு இந்த பூமிக்கு மனிதனாக வந்து சிலுவையிலே நம்ம மேல் வைத்த அன்பை காட்டும்படியாக நம்மை நேசித்தாரே, அந்த அன்பை சொல்லமா, இம்மானுவேலே இம்மானுவேலே நீ என்னையும் நேசித்தீர். இம்மானுவேலே நீ. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை நம்முடைய ஆத்மா உணரட்டும். இன்றைக்கு இந்த சிலுவை தியானத்திற்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, நீ எந்த சூழ்நிலையிலே நீ வந்திருந்தாலும், உன்னை தாக்கக்கூடிய ஆயுதங்கள், மனிதர்கள், சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், உன்னை அசைக்க முடியாத ஒரு ஆதாரம் உனக்கு இருக்கிறது. அது சிலுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஆறாவது சரணம் சொல்லுது, சத்துருக்கள் தூஷணம் பேசியே நிந்தித்தார். நித்தமும் குருசினின் நேசத்தை சிந்திப்பேன். உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் இருக்கிறாங்களா? இருக்கட்டும். தூஷணமாய் உங்களை பேசுகிறவர்கள் இருக்கிறாங்களா? இருக்கட்டும். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. சிலுவை காட்சியை பாருங்க. சிலுவையிலே ஒருவர் நமக்காக தொங்கினார். அவரை தூசித்தார்கள். அவரை சத்துருக்கள் சூழ நின்று தனியாக ஒருவராக அவர் சிலுவையிலே தொங்கினார். அவருக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை தூசிக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை உங்களுக்காக இருக்கிறது. சிலுவை தான் உங்களுக்கு ஆதாரம். சிலுவையின் நேசத்தை நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்படி ஜெயித்தாரோ அதே போல உங்களுக்கும் ஜெயம் நிச்சயம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்துருக்கள் தூஷணம் பேசியே தைரியமாக அறிக்கையிடுங்க. சிலுவை உங்கள் பலனாக மாறட்டும். யார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும். I don't care. சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கிறேன். நேசத்தை சிந்திப்பே நித்தமும் நேசத்தை சிந்திப்பே நித்தமும் நேசத்தை
வாழ்க்கையில என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் இயேசுவை விட்டு நான் தூரம் போக மாட்டேன் என்று நாம் அறிக்கையிடுவோமாக. 5வது சரணம் இப்படி சொல்லுது, கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டமே நேர்ந்தாலும் குருசினின் காட்சியை தரிசித்து நான் தேறுவேன். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டமே நேர்ந்தாலும் சிலுவையின் காட்சியை தரிசித்து தேறுவேன். உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கிறதா? நஷ்டங்கள் வருகிறதா? ஆண்டவரை நீங்கள் அறிந்ததினால, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் பாக்கியவான். நாம் அறிக்கையிடுவோம் தைரியமாக, சிலுவையை ஆதாரமாக வைத்து. அவருடைய சிலுவையை நான் பார்க்கும்போது என்னுடைய கஷ்டங்கள் எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஏற்படுகிற நஷ்டங்கள் எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி பாடலாம். ஒரு நல்ல அறிக்கையை இன்றைக்கு நாம் செய்யணும். சிலுவை அண்டையிலே நாம் வரும்போது நம்மை அது பலப்படுத்தும். அதை பார்க்க பார்க்க நம்முடைய காரியங்கள் எல்லாம் சின்னதா மாறிடும். அதை நினைக்க நினைக்க நம்முடைய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். அறிக்கையிடுவோம், கஷ்டங்கள் வந்தாலும் என்ன வந்தாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் அப்பா. சிலுவையை பார்த்து நான் ஜெயிப்பேன், சிலுவையை நோக்கி பார்த்து நான் ஜெயிப்பேன். எந்த போராட்டத்தின் மத்தியிலும் சிலுவையிலே நீ தொங்கினீரே, தனியாக கைவிடப்பட்டவராக தொங்கினீரே. கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டமே நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டமே நேர்ந்தாலும் ரோசினில் காட்சியை தரிசித்து தேறுவே. ரோசினில் காட்சியை தரிசித்து. கஷ்டங்கள் வந்தால், கஷ்டங்கள் உங்களுடைய ஆத்துமா இவைகளை சிந்திக்கும் போது பலன் அடைகிறது. அறிக்கையிடுங்க, உங்களுடைய ஆத்துமால பலம் வேண்டுமா? ஒரே ஒரு வழி, சிலுவையை நோக்கி பார்க்கும் போது. சிலுவையில் காட்சியை தரிசித்து தேறுவேன். சிலுவையின் காட்சி, சிலுவையில் திரும்ப சொல்லமா, சிலுவையின் காட்சி, சிலுவையின் காட்சி உங்கள் கண்களுக்கு முன்பாக வரட்டும். ஓ, சிலுவையின் காட்சி உங்களை பலப்படுத்தட்டும். சிலுவையின் தரிசனம், சிலுவையின் வெளிப்பாடு, ஓ சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஓ, சிலுவையில் காட்சியை பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பாவத்தோடு போராடி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த பாவத்திலிருந்து என்னால வெளியே வர முடியல, இதை என்னால ஜெயிக்க முடியல. பாவம் சுபாவங்கள் எதுவாக இருந்தாலும் தேவகுமாரனை பாருங்க, அவருடைய சிலுவை நோக்கி பாருங்க. நம்முடைய பாவ சாபங்களை அவர் சுமக்கும்படியாய் அவர் சாபமானார். சாபமாகிய சிலுவையிலே சாபத்தின் அடையாளமாக அவர் தொங்கினார். இன்னும் ஏன் இந்த பாவத்தின் பின்பாக நாம் இருக்க வேண்டும்? சிலுவையை நோக்கி பாருங்க, எல்லாம் உங்களை விட்டு விலகும்.
இன்னும் இந்த சிலுவையின் அன்பை நாம் நோக்கி பார்க்காமல் இந்த அன்பை நிந்தையாய் தள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அவருடைய அன்பு நம்முடைய பாவங்களை மன்னித்தது. 2, 3, 4 சரணங்கள்ல காரியங்கள் சொல்லுது. பாவத்தின் காட்சியை ஆத்துமாவே பார்க்காதே, தேவகுமாரன் உனக்காக சாபமாய் தொங்கினார். உன்னுடைய பாவங்களுக்காக தான் அவர் சிலுவையில தொங்கினார். உன்னுடைய பாவங்களை விட்டு சிலுவை அண்டைக்கு ஓடிவா. இவ்வளவு பெரிய நேசத்தை இந்த பாடலை எழுதி சொல்கிறார். இம்மகா இந்த மா நேசத்தை நிந்தையாய் தள்ளினேன். எத்தனையோ தடவை அவருடைய சிலுவையின் அன்பை மறந்து, அவருடைய சிலுவையின் தியாகத்தை மறந்து நான் எவ்வளவு பாவத்தை செய்திருக்கிறேன். துணிகரமாக நாம் செய்திருக்கிறோம். அறிந்தும், தேவனுடைய அன்பை அறிந்தும், அவருடைய பிள்ளைகளாய் இருந்தோம் எவ்வளவு துணிகரமாய் நாம் காரியங்களை செய்திருக்கிறோம். அந்த வேதனையோடு அந்த சரணத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த மா நேசத்தை நிந்தையாய் தள்ளினேன், இந்த மகா பாவத்தை எந்தையே மன்னிப்பி. எந்தையே அப்படின்னா என் தந்தையே அப்படின்னு அர்த்தம். எந்தையே அப்படின்னு சொன்னா என் தந்தையே மன்னிப்பீர். மன்னிப்பீர் இல்ல, மன்னித்தீர். ஹல்லேலூயா, மன்னித்தீர் என்று சொல்லி பாவத்தை இனி நான் நேசிக்க செல்ல மாட்டேன் என்கிற அறிக்கையோட இந்த 3 சரணத்தை நாம் பாடலாம். தேவனின் பிள்ளையா இனி ஜீவிப்பேன். சிலுவையை நான் பார்க்கும்போது பாவம் என்னை விட்டு நீங்குகிறது. ஹல்லேலூயா. பாவத்தின் மன்னிப்பு மாத்திரம் அல்ல, பாவத்தை செய்யாத பலிக்கு நமக்கு பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஓ, எந்த பாவமும் நம்மை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சிலுவையினால ஜெயம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தின் காட்சியை ஆத்மாவே பார்த்திடாய். பாவத்தின் காட்சியை ஆத்மாவே பார்த்திடாய். இந்த வார்த்தையை கண்களை மூடி யோசித்து பாருங்க. உங்களுக்காக சாபமாக, சாபத்தின் அடையாளமாக சிலுவையிலே அன்றைக்கு வெயில் நேரத்தில் பட்ட பகலிலே 6 மணி நேரம் அடிக்கப்பட்டவராக சாபத்தில் இந்த மாநேசத்தை, இந்த மாநேசத்தை மகா பாவம், என்னுடைய மகா பாவத்தை என் தந்தையே இந்த நேசத்தை அறிந்தும் செய்கிறதா அந்த வார்த்தை கர்த்தர் நிந்தையாய் தள்ளினேன் என்றார். தெரிந்தும் 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 திரும்ப 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 தேவனை விட்டு தூரம் போகிற காரியங்கள் என் வாழ்க்கையில நீங்கி போகட்டும். இன்றைக்கு விடுதலை உண்டாகட்டும். சிலுவையின் நேசத்தினாலே, சிலுவையின் காட்சியினாலே, சிலுவையின் வெளிப்பாட்டினாலே இன்றைக்கு எல்லா பாவத்தின் வல்லமைகளில் பாவத்தை நேசிக்க செல்வேனோ, பாவத்தை நேசிக்க நாளினே செல்வேனோ. தேவனில் பிள்ளையா
மார்பலை கைகளை வைத்துக் கொண்டு ஆண்டவரை பார்த்து, உங்களுக்காக சிலுவையில மரித்தவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா நான் வாழ விரும்புகிறேன், உம்முடைய பிள்ளையாய் வாழ விரும்புகிறேன், உம்மை போலவே வாழ விரும்புகிறேன், உம்மை போலவே வாழ விரும்புகிறேன். சிலுவையிலே சிலுவையிலே ஓ ஆண்டவரே அமைதியாக எல்லா சாபத்தையும் எல்லா குற்றங்களையும் தூசணங்களையும் ஏற்றவராக, எல்லா காரியங்களையும் ஜெயித்தவராக, எல்லா மாம்சத்தையும் ஜெயித்தவராக, சத்துருக்களுடைய தூசணங்களை ஓ நிந்தையான வார்த்தைகளை அவமானங்களை சுமந்தவராக தொங்கினேன். உம்முடைய பிள்ளையாக நான் மாற விரும்புகிறேன், உம்முடைய பிள்ளையாக வாழ விரும்புகிறேன். பேருக்காக அல்ல, ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது அல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக, தேவனின் பிள்ளையாக, சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்த இயேசுவின் பிள்ளையாக நான் வாழ விரும்புகிறேன். தேவனின் பிள்ளையா மார்பல கைகளை வைக்கும் போது உங்களுக்கு தெரியும் எத்தனை தடவை நாம் மீது இருக்கிறோம். எவ்வளவு அழகாக நம்மை மன்னித்தார், எவ்வளவு மேன்மையாக நம்மை மன்னித்தார், எவ்வளவு பாசமாக நம்மை மன்னித்தார். இனியாவது அவருடைய பிள்ளையாக நாம் வாழணும். தேவனின் பிள்ளையாய் வாழுவே இனிமேல். பாவத்தின் சோதனை, 7வது சரணம் சொல்லுது, பாவத்தின் சோதனை கோரமாய் வந்திடில், பாவம் செய்ய உங்களை வைக்கும்படியாய், உங்களுடைய சுபாவங்களை கெடுக்கும்படியாய், உங்களை கோபப்படுத்தும்படியாய், உங்களுக்கு துரோகம் பண்ண ஜனங்கள் எழும்புவார்கள். உங்களை கோபப்படுத்தும்படியாய், கர்த்தருடைய சிலுவையை நீங்கள் நிந்தையாய் தள்ளும்படியாய், அவருடைய அன்பை நிந்தையாய் தள்ளும்படியாய் கோரமான காரியங்கள் ஏற்படும். சிலுவை நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அந்த நேரத்துல ஆசையோட சிலுவையை நோக்கிப்பார். உன்னை சுற்றி பாவத்தின் சோதனை கோரமாய் சூழ்ந்து வரும்போது நீ செய்ய வேண்டியது, சோதனை பார்த்து யோசிக்காத, சிலுவையை ஆவலாய் நோக்கிப்பார். உனக்காக ஒருவர் சிலுவையிலே, நீ போகிற பாதையிலே போய் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டும் ஓ பரிசுத்தம் உள்ளவராக, குற்றமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியராய், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சூறாவளியை போல நம்மை சூழலாம், ஆபத்து நம்மை சுற்றி வரலாம், நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். சிலுவை நேசத்தையே நான் சிந்தித்து சிலுவையே நோக்குவேன் என்கிற உறுதி உங்களுக்குள்ளே வருமானால், உங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த உலகத்திலே இல்லை. ஹல்லேலூயா. சிலுவையை மாத்திரம் உங்களுடைய ஆதாரமாக நீங்கள் வைப்பீர்களானால், உங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த உலகத்தில் இல்லை. பிசாசு ஜெயிக்க முடியாது, மனிதர்கள் ஜெயிக்க முடியாது, எந்த பாவங்களும் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலுவை நம்முடைய ஆதாரமாக மாறட்டும், சிலுவை என் ஆதாரமாக மாறட்டும், சிலுவை என் ஆதாரமாக மாறட்டும், என் வாழ்க்கையின் ஆதாரம் சிலுவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆழத்துல சிலுவை ஓ நாட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிலுவைக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக, சிலுவைக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. சிலுவையில் அடிக்கப்பட்டவர்களாக நம்முடைய மாம்சம் சாகட்டும், நம்முடைய மாம்சம் இனி எழும்ப கூடாது. என்ன வரட்டும், என்ன வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டமே நேர்ந்தாலும் என்னுடைய சுபாவத்தை கெடுக்க முடியாது. இந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தம், என்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு சொந்தம். இயேசுக்காக நான் வாழ போகிறேன்.
பாவத்தின் சோதனை கோரமாய் வந்தாலும், பாவத்தின் சோதனை கோரமாய் வந்தாலும், ஆவலாய் சிலுவையில் காட்சியை சிந்திப்பேன். உங்களுக்குள்ள வர வேண்டிய ஒரே ஒரு யோசனை, சிலுவை 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 சிலுவை. ஆசையாக சொல்ல, ஆவலாய் ஆவலாய் சிலுவையில் காட்சியை. உண்மையா செவிக்கலாம், உண்மையா செவிக்கலாம். பிரச்சனை வரும்போது ஆசையோட ஆசையோட அன்றைய சிலுவை நோக்கி பார்ப்பீங்களா? அதற்காக தானே அவர் சிலுவையில மரித்தார், உங்களுக்காக, உங்களுக்காக தானே. ஓ சூறாவளியை போல் சூழ்ந்திடும் ஆபத்தில், சூறாவளியை போல் சூழ்ந்திடும் ஆபத்தில், சிலுவை நேசத்தை, நேசத்தை சிந்தித்து சிலுவையில் நேசத்தை சிந்தித்து நோக்குவே. சிலுவையில் ஓ இயேசுவே, இயேசுவே. கண்களை மூடி எல்லாரும் இப்படிப்பட்ட கடைசி சரணம் சொல்லுது. இம்மகா நேசத்தை, இம்மகா நேசத்தை ஆத்மாவே சிந்திப்பா. இம்மகா நேசத்தை. இவ்வளவு பெரிய நேசத்தை நாம் மறந்து வாழாமல், என்னுடைய ஆத்மாவே அவருடைய சிலுவை நன்மை யோசித்துப்பா. இம்மானோ வேலை நீ என்னையும் நேசித்தீ. இவை எல்லாம் அவர் நம்ம மேல் வைத்த அன்பினால நமக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவர் செய்திருக்கார் பாருங்க. எவ்வளவு பெரிய ஆயுதத்தை நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. எவ்வளவு பெரிய ஆயுதத்தை கொடுக்கிறார். இயேசுவை எந்த வல்லமை அசைக்க முடியல, எந்த ஆபத்தும் அவரை அசைக்க முடியல, எந்த பயமும் அவரை மேற்கொள்ள முடியல. ஓ சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த அன்பு உங்களை வெற்றி சிறக்க செய்யும். ஓ இம்மானுவேலே, என்னை நேசித்தீரே, என்னை நேசித்தீரே. உடைய நேசத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம், உடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம், உடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம். சிலுவை நினைக்கும் போது அவருடைய அன்பை நினைத்து நன்றி சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஓ இம்மானோ வேலை நீ என்னையும் நேசித்தீ. இம்மானோ வேலை நீ என்னையா நேசித்தீ. சொல்லாமா, என்னையா நேசித்தீ. இம்மானோ வேலை நீ என்னையா நேசித்தீ. இம்மகா நேசத்தை நிந்தையாய் தள்ளினே. இம்மானோ வேலை நீ என்னையும் இம்மானோ
மேல கைகளை வைத்துக் கொண்டு உண்மையாக அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக, இம்மானு, என்னோடு கூட இருக்கிறவரே, தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்று சொன்னார். அவர் ஆவியானவராக உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய பாவங்களை பொறுத்து கொண்டு உங்களோடு கூட இருக்கிறார். இனி அவர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயிக்கணும். ஒரே ஒரு வழி சிலுவை. அவருடைய அன்பினால மட்டும்தான் நாம் ஜெயம் பெற முடியும். இம்மானோ என்னையும் நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. என்னையா நேசித்தீர், என்னை போய் நீ நேசித்தீங்களே, நான் எம்மாத்திரம் ஐயா, எம்மாத்திரம் ஆண்டவரே. எனக்காகவா இந்த சிலுவை? பாவிகளில் பிரதான பாவி நான், அக்கிரமம் நிறைந்தவன், அக்கிரம சிந்தை கொண்டவன், மீறுகிறவன், துஷ்டன், பொல்லாதவனாய் இருந்தோம். என்னை வெறுக்கக்கூடிய எல்லா காரியத்துக்கும் நான் தகுதியானவனாய் இருந்தும் என்னை நேசித்தீரே. இம்மானோ வேலே நீ என்னையும் நேசித்தே. ஒரு நன்றி உள்ள இருதயம் பொங்கட்ட. இம்மானோ வேலே நீ என்னையும் நேசித்தே. இம்மானோ வேலே நீ. அப்படியே ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய அன்பை நினைத்து, என்னை நேசித்தீரே. சிலுவை அண்டையில உங்க அருகில சிலுவை இருக்கிறது என்பதை தரிசித்து ஆண்டவருடைய அன்பை மட்டும் நினைங்க. கொஞ்சம் எவ்வளவு பெரிய அன்பு அது, எவ்வளவு பெரிய அன்பு அது, எவ்வளவு பெரிய அன்பு அது. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஒருவேளை எனக்குள்ள அன்பே வரலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, ஒருவேளை நீங்க நினைக்கிற அன்பு, உங்களுக்குள்ள வர அன்பு நாம தான் அப்படி உணர்ச்சிவசப்படுறோமோன்னு நினைக்கலாம். இல்லவே இல்லை. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இந்த அன்பை தூண்டி விடுகிறார். சிலுவை நோக்கி அவர் தூண்டி விடுகிறார். உங்களுக்குள்ள அன்பை பெருக பண்ணுகிறார். உங்களுடைய கண்களில் கண்ணீர் வருகிறதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை சிலுவைக்கு நேராக சிந்திக்க வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நிரம்ப விட்டு கொடுங்க. அவருடைய ஆவியில நிரம்பு பொழுது அன்பு நமக்குள்ளே பெருக்கெடுத்து ஓடும். அன்பு நமக்குள்ளே பெருக்கெடுத்து ஓடும். சிலுவை நன்பினால என நிரப்புங்க. சிலுவை நன்பினால என நிரப்புங்க. சிலுவை நன்பினால, சிலுவை நன்பினால, சிலுவை நன்பினால, சிலுவை நன்பினால, சிலுவை நன்பினால. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை நன்பினால, ஹல்லேலூயா. சிலுவையே, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இப்படி சிலுவையின் அருகிலே எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், நீர் அன்புள்ளவர், எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர். இனி எங்களுடைய வாழ்க்கையில நாங்க விழுந்து விழுந்து எழுந்திருக்க மாட்டோம். எங்களுடைய தோல்விகளை நாங்கள் நினைத்து வெட்கப்படுகிறோம் அப்பா. சிலுவை இருக்கும்போது இனி நான் தோத்து போக மாட்டேன். ஆண்டவர்கிட்ட தைரியமா சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எந்த காரியத்துக்கும் தோற்று போக கூடாது. சின்ன சின்ன காரியங்கள், இச்சைகள், சுபாவங்கள், எரிச்சல்கள், கோபங்கள் எல்லாம் சிலுவையில சாகட்டும்.
கசப்புகள், விரோதங்கள், பகைகள் எல்லாம் சிலுவையில சாகட்டும். சிலுவையின் வல்லமையினால எல்லாம் சாகடிக்கப்படட்டும். ஆவியானவர் நமக்குள்ளே பலத்த கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும். உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காணட்டும், உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காணட்டும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி, 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 நன்றி. ஆமென், ஆமென்.